அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சோதமன் பாடுங்களே. பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். கொடுத்த மூங்கில்களே எங்கள் குரு சோதமன் புகழ் பாடுங்களே. நீங்க சொன்ன பிரகாரம் நான் அவதாரம் பெறக்கூடிய நான் எனக்கு வரல கொடுத்தீர்கள். 3 பிறப்புகள் நான் பிறந்து விட்டேன். கிரைதா திரைதா துவாக்கு சொல்லக்கூடிய இந்த 3 யுகத்திலையும் எப்படி பறிக்கப்படுமோ அப்படி நான் பிறந்து விட்டேன். இப்பொழுது இந்த 4வது யுகத்திலே இங்கே பிறக்க வேண்டும், யாரிடம் பிறக்க வேண்டும் என்று தந்தையே நீங்க தான் சொல்ல வேண்டும். மகனே சடையாண்டி, எனக்கும் என் மனையாளுக்கும் கலகம் ஏற்படுத்திய காரணத்தினால் பூலோகத்தில் 3 பிறப்புகள் பிறக்கச் செய்தேன். உண்மை உண்மைதான். முதலாவது பிறப்பாக ராமருக்கும் யுத்தம் நடந்த போது ராமர் படை அனைத்தும் மயக்கமுற்ற நிலையில் இருந்த பொழுது ஆஞ்சநேயர் துணையோட சஞ்சீவி மலையிலிருந்து சாரங்கி என்ற மூலிகையை கொடுத்து ராமர் படை அனைத்தையும் உயிரெழுப்பினீர்கள். இரண்டாவது பிறப்பாக காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதிக்கரையில் என்னுடைய மனையால் சத்திதேவிக்கு மகனாக காத்தவராயனாக அவதாரம் பிறப்பாக பிறந்தீர்கள். மூன்றாவது பிறப்பாக திருச்செந்தூர் முருகனுக்கு துணையாக நகராசுரனை அழிப்பதற்கு துணையாக இருந்தீர்கள். நான்காவது பிறப்பாக பூலோகத்தில் எங்க பிறக்க வேண்டும் என்றால் குறிப்பாக அந்த விஜயமாநகரபுரத்தில் சேவாப்பூர் என்ற கிராமத்தில் ராமன் தோட்டிக்கு மகனாக பிறக்க வேண்டும். அலங்காரி என்ற பெண்ணை மணமுடித்து 4 குழந்தைகளோடு சிறப்பாக வாழ்ந்து வர வேண்டும். அது மட்டும் அல்லாது உன்னுடைய வைத்தனார் முத்துமாணிக்க செட்டியாராக அவதாரம் செய்திருக்கின்றேன். உன்னுடைய தாயார் அவர்களை பூலோகத்தில் சாமியப்ப நாயக்கருக்கு குழந்தையாக 3வது பெண் குழந்தையாக பிறக்க செய்திருக்கின்றேன். மூவரும் பூலோகத்தில் தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதை மக்களுக்கு உணர்த்திவிட்டு அந்த வெள்ளூரையானை அழித்துவிட்டு மீண்டும் திரு கைலாகமலை வர வேண்டும். தாங்கள் தந்தையே நீங்க சொன்ன பிரகாரம் நான் இந்த விஜயமாபுரியிலே ராமத்தோட்டைக்கு மகனாக பிறந்து நான் சேரும் செல்வக்காக சிறப்பாக நீதி இருக்கிறது, நேர்மை இருக்கிறது, தெய்வம் இருக்கிறது, அப்படி இருந்த அக்கா தங்கை அண்ணன் தங்கை என்பதை எடுத்து உணர்த்தி வருகிறேன். தந்தையே அப்படியே ஆகட்டும். அப்படி சரிவன் தான் எனக்கு சிறிய ஒரு சந்தேகமாக இருக்கின்றது. நாட்டு மக்கள் சக்தி அழைப்பேன்.
சக்தி அருள்பட்டு வந்துவிட்டால் நான் சென்று வருகிறேன். அப்படியா? அப்படி என்றால் இப்பொழுதே இக்கூட்டத்தில் சக்தி அழைங்கள். இப்பொழுது என்னுடைய அருள் சக்தியை காட்டுகிறேன். ஒரு தயவு செய்து எழுந்து உட்காருங்க. மணி சாமி அழைக்க போறான். எல்லோரும் எழுந்து உட்காருங்க. உட்காருங்க. சின்ன பிள்ளை படுத்துதான் தூக்கி பதில வச்சுக்கோங்க. பெரியவர்கள் யாரும் பக்கத்தில் படுத்திருந்தாலும் நாமக்காலே எதுக்குமா ஏன் உட்காருங்க. ஏதுறீங்க ஏத்து உட்காருங்கப்பா. இரவு சட்டி அளிக்க போறோம். எதிரிங்க அது மட்டும் வந்தா யாரும் இங்க பிடிக்க கூடாது. இங்க விடுங்க. விடுதி இருக்கிறாங்க கூட நிப்பாட்டிக்கிறோம். அதனால் இப்ப சட்டி அளிக்க போறோம். இந்த சட்டி அருள்பட்டு அந்த முத்தாளேஸ்வரி யார் மேல் அருள்பட்டு வருகிறாள் அப்படி என்பதை இப்ப கண்குள்ள பார்க்க வேண்டும். அருள் கொடுக்கும் அன்னையே ஆதிபனா சக்தியே ஓடி வர வேண்டும் அம்மா. என் முத்தம்மா பத்தினியே ஓடி வர வேண்டும் அம்மா முத்தாலம்மா. ஆடி வர வேண்டும் அம்மா முத்தாலம்மா. ஓடி வர வேண்டும் அம்மா முத்தாலம்மா. ஆடி வர வேண்டும் அம்மா முத்தாலம்மா. ஆண்டாளுக்கு வந்தது முத்தாலம்மா. ஆடி வர வேண்டும் அம்மா முத்தாலம்மா. இன்னும் தாய் ரெண்டு தெய்வம் தான் வந்திருக்கிறது. இன்னும் தெய்வங்கள் எங்கிருந்தாலும் இனி ஆதிபுரம் தாக்கி பிஞ்சு குழந்தை என்றால் குழந்தை என்றால் கொஞ்சி விளையாடுவாள் விளையாடுவாள். குழந்தை என்றால் குழந்தை என்றால் கொஞ்சி விளையாடுவாள் விளையாடுவாள். பிஞ்சு குழந்தை என்றால் குழந்தை என்றால் கொஞ்சி விளையாடுவாள் விளையாடுவாள். பிஞ்சு குழந்தை என்றால் குழந்தை என்றால் கொஞ்சி விளையாடுவாள் விளையாடுவாள். கோபம் கொண்டு
தாயே. ஏமா தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தாண்டி வந்தோம். வந்த காரியம் நிறைவேறிவிட்டது. சென்று வருகிறோம் பூலோகத்துக்கு பிறப்பெடுக்க. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. சக்தி, இதோ என்னுடைய சக்தியை தருகின்றேன். பூலோகத்தில் மூவரும் சென்று பூலோகத்தில் தெய்வ சக்தியை உண்டாக்கிவிட்டு அதர்மத்தை அழித்துவிட்டு அந்த வெள்ளுடன் என்பவனுக்கு தக்க பாட போயிட்டு விட்டு மீண்டும் திரு கைலாக மலை வர வேண்டும். சென்று வாருங்கள். செல்லாத்தா செல்ல மாறியாத்தா நீ சிந்தையை வந்து நாடி நில்லாத்தா ஓங்காரமாய் விளங்கும் நாதம் எங்கதிகாரமே எனது கீதம். ஓங்காரமாய் விளங்கும் நாதம் ஓங்காரமாய் விளங்கும் நாதம், ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அந்தரீஷானதே இன்ப கீதம். ஓங்காரமாய் விளங்கும் நாதம் இன்பரீகாரமே எனது கீதம். ஓங்காரமாய் விளங்கும் நாதம் அகர உள்ளது
நிகழினது புவி மீது இயலும் இசையும் கலையும் இகமகிழ் மகிழ் சுகந்தாரும் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் இத்தறிஞானமே எனது கீதம். ஓங்காரமாய் விளங்கும் நாதம் இசைப்பாடும் சுவையாதை அசைந்தாடும் நாகம் இடத்தூடும் மலை மேவும் மொழியான ராகம் இடசூடும் மலைவே முன்மொழியான ராகம். இசைப்பாடும் சுவையாதை அசைந்தாடும் நாகம் இடத்தூடும் மலை மேவும் மொழியான ராகம் ஆவினைக்கு மகிழ்ச்சி செய்ய இத்தறிஞானமே எனது கீதம். ஓங்காரமாய் விளங்கும் நாதம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, கற்றோர்களே, மற்றவர்களே, நாடக கலா ரசிகர்களே, காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்பும் ஜனதர்ம விவசாயி பரிமொழி மக்களே, 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணம், 96 தத்துவம், 108 விஞ்ஞானங்களை கற்றுள்ள ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சாமியப்ப நாயக்கர் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். வினை தீர்த்தி விநாயகனே, வினை தீர்த்தி விநாயகனே, வேல கரிமுகனே, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். வினை தீர்த்தி விநாயகனே, வேல முகத்தோடு கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். வினை தீர்க்கும் விநாயகனே, வேல முகத்தோனே, கணபதியே வருவாய் ஐயா, கணபதியே வருவாய். வருவது நலமாக வாழ்க்கை வளமாக அருந்தர வேண்டும் நீ ஆணை முகத்தோடே. வருவது நலமாக வாழ்க்கை வளமாக அருள் தர வேண்டும் நீ ஆணை முகத்தோனே.